வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது மே மாதத்திற்கான பலன்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி. அப்போது ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னா, தலையில் ஒரு பாரம், ஒன்றும் பண்ண முடியாது, அது இருக்குது. சரி, ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயங்களை இப்போ நான் சாதிக்க முடியுமா அப்படின்னா, ஓரளவுக்கு நன்மை 4ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குருவினால். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழிலுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இந்த செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கும். அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, யூ வில் ஹேவ் டு கண்டினியூ. இது நம்ம ரெகுலராக செய்கிற வேலையை நீங்கள் அப்படியே தொடர்ந்து செய்யணுமே தவிர, புதுசாக எதையாவது வெஞ்சர் பண்ணுறேன், அதை சாதிக்கிறேன், இதை சாதிக்கிறேன்லாம் பண்ணாதீங்க. இந்த காலத்தில் அது மாதிரிலாம் நீங்கள் புதுசாக எதையாவது ஒரு முயற்சிகள்லாம் பண்ணும்போது எதுவுமே ஸ்திரப்படாமல் தப்பான நேரத்தில் செய்த தப்பான முடிவுங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இருக்கிறது நல்லபடியாக இருக்குது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறது தான் சால சிறந்தது. குறிப்பாக இந்த மாதத்திற்கு உங்கள் நிலை அப்படித்தான் இருக்கிறது. பெரிய மாற்றங்களை எல்லாம் எதிர்பார்க்கறதுக்கான ஒரு காலமாக இல்லை. அதே நேரத்தில் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிற வேலை நம்ம கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் தராது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் கெடுதலாக எதுவும் இல்லை ஆரோக்கியத்தில். அதனால் தைரியமாக செயல்படுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுங்க. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.